Press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான 3 Android அப்ளிகேஷன்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த 3 Android அப்ளிகேஷன்களும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So முதல்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷனோட நேம் என்னன்னா Vidlike. So இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினா ஒரு அட்டகாசமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். So இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். So just அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல நம்ம ரொம்ப கியூட்டான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். So இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறேன். ஸோ இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இன்டர்நெட் தேவை, அதனால் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க டிசைனை எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோக்கு பதிலாக உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவுமே க்யூட்டான ஒரு அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் லவ் அப்படின்னு கொடுத்தோன்னா லவ் சம்மந்தமான நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இதில் அந்த பிக்சர்ஸ்க்கு பதிலாக உங்களுடைய பிக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த ஹாப்பி பர்த்டே, ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அது வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மியூசிக் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பர்த்டே ஸ்டேட்டஸை எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் கொடுங்க. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற இடத்துல இன்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேலரியில் உங்களுடைய பிக்சரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிக்சரை இப்போ செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிக்சர் வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்சரை வச்சு நீங்கள் அழகாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஜிஎம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் வந்து சேஞ்ச் பிஜிஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்காக வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சாங் எல்லாத்தையுமே வந்து மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவாகட்டும், ஒரு ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் கூட போய்ட்டு ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இது வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Vidlike அப்ளிகேஷன் தான். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா Skip-Ads. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா யூடியூப் பார்க்கும்போது ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லைனா 5 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு தான் இந்த Skip-Ads. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நான் சொல்கிறதுக்காக. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உள்ளே போகும். அதில் அந்த ஒவ்வொரு எல்லோ டாட்டுக்கு அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம விசிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்பவுமே கடுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இனிமேல் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க போதும். இனிமேல் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ அதை வந்து செக் பண்ணி பார்த்தலாம். இதே வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வந்து விசிபிள் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வந்து விசிபிள் ஆகாது. எந்த ஒரு இன்ட்ரப்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இந்த Skip-Ad அப்ளிகேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவுமே க்யூட்டான ஒரு லைவ் வால்பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வால்பேப்பரை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வால்பேப்பர் வந்து 100% ஃப்ரீ தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் நம்ம செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதும், அது வால்பேப்பரில் வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வால்பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.